ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன செய்றீங்க? சாப்பிட்டாச்சா? இன்றைக்கு எங்கட காலம சாப்பாடு வேலையை ஒரு குட்டி மினி விளோக்கா பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ரொட்டி தான் சுடுவோம்ட்டு கடை மா எடுத்தாச்சு. இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளா தான், பான் விட்டி என்று சொல்லுவோம். அந்த மாதிரி தான் அரிச்சு எடுத்துருக்கேன். இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு. இதோட சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கேன். இதோட பச்சை மிளகாயை நல்ல குட்டி குட்டியாக வெட்டி அதோட சேர்த்துருக்கேன். இதோட தேங்காய்ப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா குழச்செடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி குழச்செடுக்கணும். இப்படி குழப்பட்டு வரைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி குழச்சி விட்டோம்னா எங்கள்ட கையில் ஒட்டி இருக்கிற கிண்ணங்கள் ஒட்டி இருக்கிற மாக்கள் எல்லாம் ஒன்று சேர நல்லா இந்த மாதிரி குழப்பட்டுரும். இதை வந்து வெங்காய ரொட்டின்னு சொல்லலாம், தேங்காய் ரொட்டின்னு சொல்லலாம் நண்பர்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? அதுக்கும் சுட்டு சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழச்சி எடுத்துட்டு கணக்காக நான் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு ஒவ்வொண்டா எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்க வேண்டியதான். இது வந்து கையாலேயும் தட்டி விடலாம். உங்கள்கிட்ட சப்பாத்தி கட்டை இல்லாட்டி ஒரு பீங்கானில் வச்சு கூட எண்ணெயை பூசி போட்டு மெதுவாக அப்படி தட்டி கூட எடுக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு இங்கால தோசைக்கல்லை வச்சுட்டேன்னா அது சூடாயிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்க ரொட்டியை தூக்கி போட வேண்டியதான். அது பாட்டுக்கு அவிஞ்சு வரும். அதுக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி போட வேண்டியது. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி திருப்பி போட்டு எடுத்தோம்னா சுவையான வெங்காய ரொட்டி ரெடி. சரியா? தேங்காய் ரொட்டி, வெங்காய ரொட்டி எது வேணாலும் சொல்லலாம் நண்பர்களே. நாங்கள் வைக்கிறது தான் பேர். இந்த ரொட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சும்மாவே சாப்பிட்டு போயிடலாம். இதுக்கு சம்பல் எதுவுமே தேவையில்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய்ப்பு சம்பல் வச்சு அதை விட டபுள் டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? அதால் இதுக்கு வந்து ஒரு சம்பல்லாம் நான் இடிக்க போகிறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இதோட செத்தல் மிளகாய் எடுத்துருக்கேன். இது எங்கிட்ட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு 10-12 செத்தல் மிளகாய் எடுத்து அதையும் அதே எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. கணக்காக பொறிப்பட்டு வரைக்கும் அடுப்பை நிப்பாட்டிடுவோம். இல்லைன்னா மிளகாய் எரிஞ்சிடும். அதுக்கு பிறகு சம்பல் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லான் இருக்கு. அதால தான் கருவேப்பிலையே பொரிக்க கூடாது. இப்போ நான் சம்பல் அடிக்க போறேன். செத்தல் மிளகாயை போட்டுட்டு முதல்ல பொரிச்ச செத்தல் மிளகாய் இருக்கு தானே, அதை போட்டு இடிச்சிட்டு இதோட கொஞ்சமா உப்பும் போட்டு நல்லா இடிச்சு எடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து இதோட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா நொங்குன்னு இந்த மாதிரி இடிச்சு எடுக்கணும். சரியா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ திரி வச்சிருக்கிறேன். நான் நடு தேங்காய் பூ கரல் இல்லாமல் நடு தேங்காய் பூவா திரி வச்சிருக்கிறேன். அதையும் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டு இந்த மாதிரி இடிச்சு எடுக்கணும். இப்படி வரைக்கல கொஞ்சமாக பழப்புளி போட்டு நான் அதையும் சேர்த்து இடிச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா தேசி புளி கூட நீங்கள் சேர்க்கலாம். எடுத்தோம்னா சூப்பரான சம்பல் ரெடி. இப்போ இந்த ரொட்டிக்கும் இடிச்ச சம்பலுக்கும் எப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க? செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுதான் எங்கள்கிட்ட காலவு சாப்பாடு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைட்டுடா.